நண்பர்களே இன்றைய டெக் நியூஸ்ல ரெட்மியோட ஸ்மார்ட் டிவியை கூடிய விரைவில் லான்ச் பண்ண போறாங்க. அதே போல ஓப்போவோட நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்ஃபோனை வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. அதே போல உங்களுக்கு ஷோமியோட சிஇஓ லீ ஜூன் வந்து ரெட்மி நோட் 8 மொபைலை வந்து ஆகஸ்ட் மாதம் லான்ச் பண்ண போறதாக அறிவிச்சிருக்காரு. அதே போல ஹுவாவேட மேட் எக்ஸ் மொபைலில் வந்து 990 அதாவது கிரண் 990 சிப்செட்டை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. இது மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் விஷயங்களை நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பலம் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. ஆகஸ்ட் 29 ஷோமியோட சப் பிராண்டான ரெட்மி தங்களுடைய ஸ்மார்ட் டிவியை உலகத்துக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் 70 இன்ச்சில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி ஷோமியோட அண்டரில் மீ டிவி இருக்குது. அதே போல் ரெட்மியோட அண்டரில் ரெட்மி ஸ்மார்ட் டிவியை லான்ச் பண்ண போகிறாங்க 70 இன்ச்சில். ஸோ இதில் வேறு என்னெல்லாம் பார்க்க முடியுதுன்னா ஷோமியோட பேட்ச் வால் சிஸ்டத்தை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. டிடிஎஸ் இருக்குது, டால்பி சிஸ்டம் இருக்குது, அதே போல் உங்களுக்கு ப்ளூடூத் வாய்ஸ் ரெகக்னைசேஷன் சிஸ்டமும் அறிமுகப்படுத்த போகிறதாக இந்த ரெட்மி ஸ்மார்ட் டிவியில் நம்மளால் பார்க்க முடியுது. ஆகஸ்ட் 29 வரைக்கும் நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் முழுமையான விஷயங்களுக்காக. ஓப்போ சமீபத்தில் தங்களுடைய என்கோ சீரிஸ் மூலியமாக OPPO ENCO Q1 நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்ஃபோனை வந்து கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறதாக தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து 3 கலர் வரப்போது. இது முழுக்க ஒரு 3D ஹெட்பேண்ட் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸும் இதோட டேட்டும் இது வரைக்கும் அறிவிக்கலை, கூடிய விரைவில் அறிவிக்கலாம். ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் ஓப்போவோட ENCO Q1 நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்ஃபோனை. ஷோமியோட சிஇஓ லீ ஜூன் வந்து ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ரெட்மி நோட் 8 மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறோம் ஆகஸ்ட் 29 அப்படின்னு இருக்காரு. அதோட சேர்த்து ரெட்மி ஸ்மார்ட் டிவி அதாவது 70 இன்ச்சில் ஸ்மார்ட் டிவி நாங்கள் லான்ச் பண்ண போகிறதாகவும் சிஇஓ வந்து தெரிவிச்சிருக்காரு. இதோட சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில பேர் ரெட்மி நோட் 8 ஏயும் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை அப்படின்னு தெரியல. ஆகஸ்ட் 29 வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ரெட்மி நோட் 8 மொபைலில் வந்து உங்களுக்கு மீடியாடெக் ஹீலியோ சிப்செட்டை வந்து அறிமுகப்படுத்த போகிறதாக தெரிவிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை அப்படின்னு தெரியல, நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆகஸ்ட் 29 வரைக்கும். 2019 மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸில் வந்து Huawei மேட் எக்ஸ் மொபைலை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, நாளைக்கு லான்ச் பண்ண போகிறதாக தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ கடைசியாக ஃபைனலாக வந்து நவம்பர் மாதம் Huawei மேட் எக்ஸ் மொபைலை வந்து லான்ச் பண்ண போகிறதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் வந்து ட்ரிபிள் ரியர் கேமரா வந்து அறிமுகப்படுத்தப்படாத சொல்கிறாங்க. எப்படி P30 சீரிஸில் வந்து ட்ரிபிள் ரியர் கேமரா பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி இந்த Huawei மேட் எக்ஸ்லேயும் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கு. நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். கூடுதலான ஒரு தகவல் என்னன்னா, இந்த Huawei மேட் எக்ஸ் மொபைலில் வந்து 5G சப்போர்ட் வரப்போறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் நவம்பர் வரைக்கும். HMD குளோபல் தங்களுடைய Nokia 2720 மொபைல் அதாவது 2009 லான்ச் பண்ணாங்க. இது ஒரு ஃபோல்டபிள் ஃபோன். இதை தூசி தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த மொபைலுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்க போறாங்க. எப்படின்னா 4G சப்போர்ட் கொண்ட மொபைலா லான்ச் பண்ண போறாங்க. அதுவும் IFA 2019 ஈவெண்ட்ல செப்டம்பர் 5 அந்த ஈவெண்ட் நடக்க போது அங்க HMD குளோபல் நோக்கியாவோட 2720 மொபைலுக்கு வந்து 4G சப்போர்ட்டோட லான்ச் பண்ண போறாங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த மொபைலை மறுபடியும் நம்ம பார்க்கலாம் செப்டம்பர் 5. என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸ் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்க வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.